ராஜா வந்திருக்கானே எங்க? ஓ ராஜா எப்பப்பா வந்த? மார்னிங் பிரேக். அப்பா சௌக்கியமா இருக்கிறாரா? நல்லா இருக்காரு. என்ன பாச்சு உனக்கு? அப்பா கூட ஏதாவது தகராறா? அப்பா கூட இல்ல, ஒரு புரோக்கர் கூட. புரோக்கரா? புரோக்கர். எங்க மில் தொழிலாளர் யூனியன் தலைவர் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்கார பையன். ஒரு வேலைக்கார பயலுக்கு பயந்தா நீ இப்படி விருந்து பிளேன்ல ஓடி வந்த? இந்த 1ஆம் கிளாஸ் பசங்க அழுவாங்களே, டீச்சர் அம்மா என்ன அடிச்சுட்டாங்க. சாரிடா. என்ன நடந்தது சொல்லுடா, என்ன நடந்தது? ஒரு காசு பெறாத பையன், அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. மன்னிப்பா? யார் ஒண்ணு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுது? டாடி. வாட்? எஸ், ஒரு தொழிலாளி மிஷின்குள்ள கையை விட்டு வெட்டிக்கிட்டான். அது ஏன் தப்பா? Tell me, was that my fault? Was that my fault? No, no, it's all right, it's all right. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. வா, நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலாம். இவ்வளவு தூரம் ஆகி போச்சா? அப்புறம் அப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதா போச்சு. இனிமே நான் தினம் ஆபீஸ் போவேன், தினம் ஒரு ப்ராப்ளம் உண்டாக்குவான், தினம் அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அது யாருக்கிட்டையாவது ஒரு 1000 ரூபாய் விட்டு அவன் கவனிச்சுக்கணும். அவன் அடிச்சா உடம்புல தான் அடிப்படும், அது பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு யூனியன் தலைவர்ங்கிற திமிர் அவனுக்கு அடங்கணும். அவனை ஓட்டாண்டியாக்கி நடுத்தருவில் நிறுத்தணும். அதுக்கு ஒரு வழி சொல்றேன். ராஜா, நானும் உன் கூட மெட்ராஸ். உண்மையாவா? எனக்கு உன் மில்லுல ஒரு வேலை கொடு. நாளைக்கே ஒரு அடிஷனல் மேனேஜரா போட்டு ஒரு சாதாரண தொழிலாளி. அண்ணே, மேஸ்திரி வராருண்ணே. ஆழ்வார் தானே, அவர் ஆளே வருவார். வேண்டாம் முருகேசா, 2 நாள் லீவ் எடுத்திய. முதல் நாள் தான் பொண்டாட்டி புள்ள பெத்தான். 2வது நாள் முத பொண்டாட்டி புள்ள பெத்தான். 2வது நாள் 2வது பொண்டாட்டி புள்ள பெத்தான். பாத்தியா, வேலை இங்க ஒழுங்கா செய்யாட்டாலும் குட் மார்னிங் சார். அவன் கையை தூக்காம வேலை செய்யறவன் யாருங்க? தலையில முட்டாஸ் கட்டிருக்கானே, அவன் பேரு சங்கர். தொழில் கத்துக்க வந்திருக்கான். யார் அவனை வேலைக்கு சேர்த்தது? சத்தியமா நான் வைக்கலிங்க. பெரிய இடத்தை புடிச்சு வந்திருப்பான் போல இருக்கு. ஆனா புத்திசாலி, வேலையை கத்துக்குவான். வேலையை மட்டும் கத்து பிரயோஜனம் இல்ல, மரியாதையும் கத்து கொடு. எஸ் சார். சங்கர் சங்கர், நான் என்ன இலையா வைக்கிறேன்? வெறும் சங்கர் கூப்பிடியா? அது சரிடா. இப்ப போறது யாருன்னு தெரியுமா? யாரு? உங்க அப்ப உனக்கு எனக்கு சோறு போடுற முதலாளி. அதனால ஏன்டா அவருக்கு சலாம் போடல? போடணுமா? ஏயா மேஸ்திரி, இங்க சலாம் போடுறது சம்பளமா இல்ல உழைக்கிறோமே அதுக்கு சம்பளமா? உழைக்கவும் செய்யணும், சலாமும் போடணும். அதை நீங்க செய்யுங்க. நான் தன்மானத்தோட பிறந்தேன். தன்மானமா? அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது தம்பி. இத பாருங்க, வயிற்ற தள்ளிக்கிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதுங்க. போய் வேலைக்கு கவனிங்க போங்க. இப்ப நான் சொன்னா புரியாது உனக்கு. போ போ, புரிஞ்சுக்கோ. நீ இவரு பெரிய தீர்க்கதரிசி. போவீங்களா? கரீம் பகோடா காரவடை பாச்சி, கரீம் பகோடா காரவடை பாச்சி. கரீம் பக்கோடாவா? ஏட்டி வழக்கு படிங்க. என்ன ஏக்கோ வாயில வந்து அதை பேசிவிடுவேன் டக்கும். கரீம் பக்கோடாவா? ஏண்டி கரிமாடி பக்கோடா சுட்டா? 4 அடி சுட்டேன். ஒழுங்கா சொல்லு. கரம் பகோடா காரமடை. ஆமாடி, காரமடை கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. ஏண்டி ஊற விக்கிற? அடிச்சன்னா வழக்கு. பலகாரம் சுத்தமா இல்லாட்டி நம்ம பேசுற தமிழ் சுத்தமா இருக்கு. தமிழ் இப்ப நான் கத்துறேன் பாரு. கரம் பக்கோடா காரவடை பச்சை. கொஞ்சம் வடி நிறுத்துக்கோ. ஏண்டி எழுத்து இனிச்சு பேசிட்டு வராரு. எங்கடி? ஏண்டி இதுவாடி எழுத்து? வடைய சுத்திர எலியாட்ட என்ன சுத்திரம் வாராண்டி? கரம் பக்கோடா காரவடை பச்சை. ஒரு பொட்டல பக்கோடா கொடுமா. வாங்கிக்க. இந்த அரசாங்கத்தை பிடிக்கணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை.
முதலாளியை எதிர்த்து போராடுறவன் அவளுக்கு தெரிஞ்சா அவன் பேர்ல ஒரு தனி மோகமா. நீ என்ன நினைக்கிற? அவளை பத்தி நான் நினைக்கிறதே இல்லைங்க. அபிப்பிராயத்தை கேட்டா மூஞ்சில குத்துறப்ப. இந்த பாருங்க, உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் அந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க என்ன வேணா அபிப்பிராயம் வச்சுக்கலாம். அது இல்லடா, அந்த சங்கர் பைய முதலாளிக்கு சலாம் போடாம வீரமா நடந்தானே, அத நான் செஞ்சதை அவகிட்ட சொல்லி கொஞ்சம் அவுத்து விட. விடுறேன். லஞ்சமா? பஞ்சத்துக்கு லஞ்சம் வேண்டாமா? இந்தா 8 அணா. நீ சொல்லி அவ என்கிட்ட ஒட்டுனா 10. ஒருவேளை ஒட்டாம என்ன உதைச்சா அப்புறம் என் உடம்புல பத்தா? எதுவா இருந்தாலும் கதையை கரெக்டா முடிஞ்சா உன் கற்பனையும் கலந்துக்க போ. 8 அணாக்கு எவ்வளவு கலக்க முடியுமோ ஏதோ வாயில வந்தது பேசிவிடுவேன் டக்கும். யார பாத்திரம் அக்காங்கிற தவட வெந்து போகும். 4 கழுத வயசாகுது, என்ன பார்த்து அக்காங்கிற? ஓசி பக்கடா வேணா வாங்கிட்டு ஓடு. ஓசி பக்கடா எனக்கு எதுக்கு? காசு கொடுத்தே வாங்குவேன். எங்க மேஸ்திரி முதலாளி எதிர்த்து இருக்கிறாரு, மில்லையே ஆட்டி இருக்கிறாரு. அதான் அப்படி காலம் ஆடுதாக்கும். காலம் மட்டும் என்ன, கையையும் ஆட்டுவார், சங்கத்தையே ஆட்டுவார். ஆட்டுவார் ஏமாந்தா. அவரை பத்தி எனக்கு தெரியாது. 15 வயசுல முதலாளிக்கு சலாம் போட தூக்குற கையி 25 வருஷமா இறங்கவே மாட்டேங்குது. அவரா எதுக்காருங்கிற? காதை விட்ட கரண்டியால சுரண்டி விடுவேன். அண்ணே வந்தே அரசாங்கம் கேவலத்தை நிறுத்தி கௌரவமா மாத்து. சலாம் போடுறதை நிறுத்திட்டு இன்னைக்கு ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிட்டு. இந்த வயசுலயா? எழுச்சிக்கு ஏது வயசு? எத்தனை நாளைக்கு இந்த அடிமத்தனம்னு ஓங்கி ஆட்டின கைய ஆட்டினா இல்லையா? ஆட்னிங்கோ துளுக்கு வந்திருக்க ஆட்டி இருப்ப. சுதந்திர உணர்ச்சிக்கு பேர் சுழுக்கா? பின்ன இந்த வீரமான காரியத்தை நீ தான் செஞ்சேன்னு யாருமே வந்து சொல்லலையே. ஐயோ, என் எழுச்சியை எவனுமே பார்க்கலையே. ஐயோ, இவன் ஒருத்தன் தான் பார்த்தானா? பக்கத்துல இருந்தான் பார்த்து. வாயில வந்தது பேசிவிடுவேன். வழிய விட கடை நடக்கணும். காரம் பக்கடா காரவட பச்சி 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 பச்சி. மேஸ்திரி கொஞ்சம் மேஸ்திரி, இந்த அரசாங்கத்தை லேஸ்ல பிடிக்க முடியாது போல இருக்கு. நான் கொடுத்த 8 அணா திருப்பி கொடுக்குறேன். வாங்கின பணத்தை திருப்பி தர்ற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க. உடனே 8 அணாக்கு ஒரு ஐடியா தரேன். 8 அணாவுக்கு ஒரு ஐடியாவா? ரொம்ப தரக்குறைவா இருக்குமே. இருந்தாலும் இப்ப எனக்கு தேவை சொல்லு. நாம என்ன செய்யறோம், இந்த அரசாங்க காதல சங்கர் கிட்ட சொல்லி அவர் மூலமா நாம பிடிக்கணும். ராஜா, கொஞ்சம் பொறுமையா கேளு. தர்மலிங்கத்தை உனக்கு பழி வாங்கணுமா இல்லையா? பழி வாங்கணுமா? சாம்பலாக்கி காத்துல தூவோம். அவனை சாம்பலாக்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. தொழிலாளிங்க அவனை தெய்வமா மதிக்கிறாங்க. அதனால யார தொழிலாளிங்க தெய்வமா மதிக்கிறாங்க அவருக்கு மேல நான் தெய்வமா. அதுக்கு ஒரே வழி, நானும் அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்க கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தொழிலாளி மனசையும் என் பக்கம் இழுக்கணும். ராஜா, இன்னும் சொல்ல போனா, நான் இங்க வரதை யாராவது பார்த்துட்டா கூட நம்ம பிளான் எல்லாம் அப்செட் ஆயிடும். நீங்க வரதை யார் பார்க்க போறாங்க? அட பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க. அதனால இங்க வரதே நிறுத்திக்கிறேன்னு சொல்றியா? நீ அப்படி நினைச்சுன்னா அந்த குடிசை பக்கமே போக வேண்டாம். ஓகே ஓகே, ஒவ்வொரு நாளும் ராத்திரி 11 மணிக்கு நிச்சயமா நான் இங்க வந்து உன்னை சந்திக்கிறேன். போடுமா? பகல்ல ஒரு வேஷம், ராத்திரில ஒரு வேஷம். நாடகம் நல்லபடியா முடிய வேண்டாமா? அதுக்காக என் நண்பன், என் கூட வளர்ந்தவன் அந்த டேட்டி குடிசையில. ராஜா, ஓ மாதிரி ஒரு நல்ல நண்பன் எனக்கு வாய்க்காமல் இருந்தா, என் வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்தா, நானும் அதே குடிசையில தானே வாழ்ந்திருக்க போறேன். உன்னுடைய தியாகத்து கிடைக்கிறதுக்கான கையில கட்டி இருந்தா பாக்குறவங்க சந்தேகப்பட போறாங்களே, என் மனசுலயே கட்டி வச்சிருக்கேன். இட் இஸ் இன் மை பாக்கெட். என் இதயத்துக்கு பக்கத்திலே இருக்கு. மை டியர் fellow, காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் கவலைப்படாது, கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். முதல்ல தொழிலாளிகளை கவர்ந்து அவங்க தலைவராடுறேன், அப்புறம் வரேன். ஒரே ஸ்பீச் தான்.